108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து வஸ்திர மரியாதை இன்று காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெருமாள் மீதிருந்த பக்தியால் அவருக்கு பூமாலை தொடுத்தும் தொண்டு செய்தும் அவருக்கு மனைவியானாள். ஆண்டாள் மனமுடித்து ஐக்கியமானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் இடையே சம்பந்தமும் உறவும் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனை நெடுங்காலம் இருந்து வந்தது. எனினும் பல காரணங்களால் அவ்வழக்கம் இடையில் நின்று போனது. பின்னர் இரு ஊர் பக்தர்களின் முயற்சியால் கடந்த சில ஆண்டுகளாக ஸ்ரீரங்கம் சித்திரை தேருக்கு முதல் நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தும் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனை நடந்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடக்க உள்ளதை முன்னிட்டு இன்று காலை 6:30 மணியளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஆண்டாள் அணிந்த மாலை, பட்டு வஸ்திரங்கள், மலர்கள் மற்றும் இலைகளால் செய்யப்பட்ட கிளிகள், பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் ரங்க விலாச மண்டபத்தில் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. பின்னர் அவை மேள தாளத்துடன் யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் நிர்வாக அதிகாரி சர்க்கரை அம்மாள், அறங்காவலர்கள் நலாயினி, உமாராணி, ஸ்தலதாரர்கள் ரமேஷ், கிருஷ்ணன் மற்றும் கோவில் பணியாளர்கள் வஸ்திர மரியாதையை ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் சிவகுமார், தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர், கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் ஆகியோரிடம் வழங்கினர். நாளை சித்திரை தேரோட்டத்தின் போது தேரில் எழுந்தருளும் நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் வஸ்திரங்களை அணிந்து தேரோட்டம் கண்டருளுகிறார்.